வணக்கம் நண்பர்கள். டோல்கேட் கட்டணம் உயர்ந்திருக்கு. அதை பற்றி சுருக்கமாக சொல்லலாம். சுருக்கமாக பார்க்கலாம். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்காதீங்கடா, நம்மையால் நமக்கே தகுதி இல்லை, அதனால் சுதந்திரம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னேன். யாருமே கேட்கல. இன்றைக்கி சுதந்திரம் வாங்கிட்டு பொய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. விலைவாசி உயர்ந்துருச்சு. வரி மேலே வரி விதிச்சிட்டு இருக்காங்க. எதை தொட்டாலும் வரி வரி வரி. அது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கே வரி போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் தவறில்லை. அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னும் குறுகிய காலத்தில் செத்தாலும் சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு இனிமேல் வரி கட்டணும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்தில் எதற்காக வரி விதிக்கிறீர்கள், என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்லை களை பறித்தாயா அப்படின்னு பஞ்சு டைலாக்கெல்லாம் போட்டு நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் அவர்களுக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டம் நடத்தி அவங்களுக்கு கூட்ட அனுப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆளுகின்ற இந்தியாவை சேர்ந்த தலைவர்களே வரி மேலே வரி போட்டு மக்களை உயிரோட புதைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வருமானத்திற்கு டாஸ்மார்க் எடுத்துக்கலாம். இந்தியாவுடைய வருமானத்திற்கு 2 டாஸ்மார்க். அதில் ஒன்று தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மற்றொன்று டோல்கேட் கட்டண உயர்வு. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பார்க்கலாம். கடந்த காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் 1 லிட்டர் டீசல் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் 95 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் விற்கிறாங்க. அதே போல் கடந்த காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெட்ரோல் விலை இப்போ 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்க. இதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே ஏறிடுச்சு. சரி, இந்த உக்ரைன் ரஷ்யா போரின் விளைவாக ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கச்சா எண்ணெயை ரஷ்யா தன்னுடைய நட்ப நாடான இந்தியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க குறைந்த விலைக்கு. அப்படி குறைந்த விலையில் பெறப்பட்ட கச்சா எண்ணெய் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல் டீசலாக இந்திய மக்களுக்கு விற்கப்பட்டு குறைந்த விலைக்கு விற்கப்பட்டு அவங்க இந்திய மக்கள் பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கச்சா எண்ணெய் எல்லாமே தனியார் முதலாளிக்கு, அதாவது அதானிக்கும் அம்பானிக்கும் மற்றும் ஏராளமான தனியார் முதலாளிகளுக்கெல்லாம் இந்த கச்சா எண்ணெய் கொடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் டீசலை 65 ரூபாய் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு வெளிநாட்டுக்கு விற்பனை பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு விற்பனை பண்ணலை. அடுத்ததாக டோல்கேட் கட்டணும். இந்தியாவுடைய சாலை வசதியை மேம்படுத்த பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வாழ்க்கை முறையை, இந்தியர்களுடைய வாழ்க்கை முறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக 4-way லேன், அதாவது தங்க நாற்காலி திட்டம் கடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில், வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு உண்டான செலவை, அந்த டோல்கேட் ரோடு போன செலவை டோல்கேட் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு வரியாக வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு இந்த டோல்கேட் போட்டு முடித்தாங்க. ஆனால் 25 வருஷம் கடந்து இன்னும் டோல்கேட் கட்டணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி டோல்கேட் கட்டணம் வாங்கினா கூட பரவாயில்ல, வருஷம் 10% அந்த டோல்கேட் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதனுடைய பின்விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, டோல்கேட் கடந்து செல்கின்ற லாரி வாடகை உயர்த்தப்படும், டெம்போ, ஆட்டோ இதனுடைய வாடகை கட்டணம் எல்லாமே உயர்த்தப்படும். இது எல்லாமே பொதுமக்களுடைய தலையில் தான் விலைவாசி உயர்வாக சுமக்கப்படுகிறது. அரிசி, கோதுமை, எண்ணெய், காய்கறி இந்த எல்லா பொருட்களுமே விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துருச்சு. அதற்கு காரணம் இந்த கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசலுடைய விளைவு விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தான் இருக்காங்க. அடுத்ததாக பிபிசி தங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் போட்டிருந்தாங்க, இந்தியாவில் வாழ்கின்ற 120 கோடி மக்கள் தங்களுடைய அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்தியாவில் நிலவிருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி போட்ட 2 நாட்களில் பிபிசியில் ரெய்டு நடத்திட்டாங்க. மத்திய அரசு தங்களை எதிர்த்து உண்மை நிலவரத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்திருக்காங்க. அது 100% உண்மை. இந்தியாவில் மீதம் இருக்க 20% மக்கள் சுமாரான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிற 10% மக்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 150 கோடி மக்களில் 120 கோடி மக்கள் தங்களுடைய அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து போச்சு. சரி, இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய எதிர்கட்சி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாயில் விரல் வச்சு சூப்பிட்டு குழந்தை போல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு எதிர்கட்சியை. அப்படி எதிர்கட்சியின் கேள்விகளுக்கு பலமான கேள்வி வச்சா பதில் சொல்லுவாங்க. கேள்வி பலமாக இல்லாதனால ராகுலுடைய கேள்வி அவர்கள் சட்டம் பண்ணுவதே கிடையாது. அடுத்ததாக நீதிமன்றத்தில் கேஸு போட்டு இதை கொஞ்சம் தடுக்கலான்னு போனால் நீதிபதிகளையும் மத்திய அரசு விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒன்று பணமாகவோ அல்லது பதவி உயர்வு கொடுத்தோ நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி.
இதையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்த பிரிட்டிஷ்காரன் கைகொட்டி சிரிச்சிட்டு இருக்கான். இப்பயா இந்தியா இப்போ எவ்வளோ அவலமான நிலையில் இருக்குது பார்த்தீங்களா? வரின்னு சொல்லிட்டு எங்களை தொடுத்தீங்களே, இப்போ வரிஞ்சு கட்டி உங்களை ஒழிச்சிட்டு இருக்கான், உங்களை ஆளுவலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வேலையில்லாத திண்டாட்டம், விலைவாசி உயர்வு. எப்படியாவது தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வேலை போய் அங்கேயாவது சுமாராக பிழைச்சிக்கலாம், வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு நினைக்கிற குறிப்பாக பஞ்சாப், குஜராத் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் 40 லட்ச ரூபாய் இல்லீகலாக கொடுத்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடி போய் வேலைக்கு போகலான்னு போனால், அங்கேயும் புதிய அதிபராக வந்திருக்க ட்ரம்ப் அவர்கள் அரெஸ்ட் பண்ணி கை கால் விலங்கிட்டு இராணுவ விமானத்தில் 18 மணி நேரம் ஆடு மாடு அடைக்கிறது போல் அடைச்சி கொண்டு வந்து இந்தியாவில் தூக்கி போட்டான். அதற்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறது தான் காரணம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய வருமானம், இந்தியர்களுடைய டேக்ஸை குஜராத் என்ற மாநிலத்தை ஒரு வளமான மாநிலமாக ஆக்குவதற்கும், அங்கே இருக்க சில பெரும் முதலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து, டேக்ஸ் இந்திய மக்களுடைய பணத்தை கொடுத்து இன்னும் பெரிய பெரும் முதலாளியாக ஆக்குவதற்காக மட்டுமே இந்த அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு உழைத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து 15 ஆண்டுகளாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.